படையப்பா தமிழ் சினிமாவின் எவர்கிரீன் கிளாசிக் மூவி. இப்போ ரீ-ரிலீஸை முன்னிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முக்கியமான கேஸ்டிங் தகவலை வெளியிட்டிருக்காரு. ரஜினி சார் சொல்லியிருக்காரு, நீலாம்பரி கேரக்டருக்கு முதல்ல தேர்வு செய்யப்பட்டது ஐஸ்வர்யா ராய் அவர்கள் தான். அவங்க அந்த ரோல் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2 இல்லாட்டி 3 வருஷம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு ரஜினி சார் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு நீலாம்பரி கேரக்டர் ஸ்டோரியில முக்கியமானதுன்னும் அந்த ரோல் சரியா ஒர்க் ஆகணும்னு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் டீம் ஐஸ்வர்யா ராய அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிய வந்ததும் அந்த ஐடியாவை டிராப் பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யா ராய் டிராப் ஆன பிறகு டீம் ஸ்ரீதேவி, மாதுரி தீட்சித் உள்ளிட்ட பல பெரிய நடிகைகளையும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆனா ரஜினி சாருக்கு நீலாம்பரிக்கு தேவையானது ஒரு ஸ்பெசிபிக் லுக், ஒரு பவர், ஒரு ஸ்ட்ராங் ஆட்டிடியூட், ஒரு கைண்ட் ஆஃப் சுப்பீரியாரிட்டி மற்றும் ஸ்கிரீனில் கிளியரா தெரியும் டாமினன்ஸ். அந்த இம்பேக்டை கன்வின்சிங்லி கேரி பண்ணக்கூடியவர் ரம்யா கிருஷ்ணன் தான்னு டைரக்டர் KS ரவிக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த முடிவு சரியான முடிவு தான்னு ப்ரூவ் பண்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணனின் நீலாம்பரி கேரக்டர் தமிழ் சினிமாவின் ஐகானிக் வில்லன் கேரக்டரா இன்று வரை பேசப்படுது. ரஜினி சார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காரு. நீலாம்பரி கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன்ல வரும் நந்தினி கேரக்டர் தானா. நந்தினியோட எலகன்ஸ், ஷார்ப்னஸ், இன்டென்சிட்டி, இன்னர் பவர் இதிலிருந்து தான் நீலாம்பரி கேரக்டர் உருவாச்சுன்னு சொல்லியிருக்காரு. அயர்னி என்னன்னா, பொன்னியின் செல்வன் படத்துல வர நந்தினி ரோலையும் ஐஸ்வர்யா ராய் தான் லேட்டர் பீரியட்ல நடிச்சிருப்பாங்க. 1999ல படையப்பா படம் ரிலீஸ் ஆன உடனே தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸையே லிட்டரலா ஷேக் பண்ணிடுச்சு. அந்த படம் அந்த ஆண்டின் ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் பிலிம். ரஜினிகாந்த் கெரியரோட மைல்ஸ்டோன். ரம்யா கிருஷ்ணனின் நீலாம்பரி கல்ட் ஸ்டேட்டஸ். டயலாக், மியூசிக், ஸ்கிரீன் எல்லாமே எவர்கிரீன். இப்போ 25th ஆனிவர்சரியை முன்னிட்டு ரஜினிகாந்த் படையப்பா 2 வரும்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இது ரஜினியோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்திருக்கு. ரஜினிகாந்த் கடைசியா லோகேஷ் கனகராஜின் கூலி படத்துல தான் நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல நாகார்ஜுனா, உபேந்திரா, ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் போன்ற முக்கிய கதாபாத்திரங்களும் இருந்திருந்தாங்க. மேலும் அமீர் கான் ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்டெண்டட் கேமியாவாவும் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாரு. படையப்பாக்கு பின்னால இருந்த இந்த கேஸ்டிங் ஜர்னி இப்பதான் வெளியில வந்திருக்கு. ஐஸ்வர்யா ராய் நீலாம்பரியா நடிச்சிருந்தா மூவி எப்படி இருக்கும் என்பதற்கான கியூரியாசிட்டி ஃபேன்ஸுக்கு இருக்கும். ஆனா ரம்யா கிருஷ்ணனின் பெர்ஃபார்மன்ஸ் லிட்ரலி அன்மேட்ச்ட். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.